ஹலோ குட்டி நண்பர்களே. மழைக்கால தும்மலின் மர்மம் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். இந்த ஆக்ஷன் கலந்த சாகசத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இருண்ட மேகங்கள், ஜில்லுன்ற காத்து, படபடவென பெய்யும் மழை. இதையெல்லாம் பார்த்த உடனே நமக்கு வெளியே ஓடி போய் குதிச்சு விளையாடணும்னு தோணும் இல்லையா? ஆனா அந்த மழைக்கால சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் மழைக்கால தும்மலின் மர்மம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அறிவியல் பயணத்துக்கு போக போறோம். தயாரா இருக்கிறீங்களா? இந்த சுவாரஸ்யமான மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப சொல்லுங்க, மழையில விளையாடினா நிஜமாவே சளி பிடிக்குமா? இது உங்க வீட்ல, ஸ்கூல்ல எல்லாரும் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் தானே. மழை தண்ணில அப்படி என்னதான் இருக்கு? மழையில நனைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா சளி பிடிச்சிடுமா? இன்னைக்கு நாம ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை உடைக்க போறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அத்தியாயம் 1. கார்த்திக்கின் மழைக்கால சாகசம். நம்ம கதையோட ஹீரோ கார்த்திக்கை இப்போ சந்திக்கலாம். அவன் மழையில குதிச்சு விளையாடுறத எவ்வளவு என்ஜாய் பண்றான்னு நீங்களே பாருங்களேன். எல்லா வீட்லயும் நடக்கிற அதே விஷயம்தான் இங்கேயும் நடக்குது. கார்த்திக், சீக்கிரம் உள்ளே வா, சளி பிடிச்சிடும் அப்படின்னு அம்மா கத்துறாங்க. ஆனா நம்ம கார்த்திக் கேட்டானா? சான்ஸே இல்ல. மழையில விளையாடுற அந்த ஜாலியில அவன் அம்மாவோட பேச்ச கொஞ்சம் கூட காதுல வாங்காம தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தான். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். அத்தியாயம் 2, தும்மல் மர்மம். மழையில விளையாடி முடிச்சுட்டு தூங்க போன கார்த்திக்கு ராத்திரி திடீர்னு என்னாச்சு தெரியுமா? வாங்க பாப்போம். இப்போ நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிப்போம். கார்த்திக்குக்கு வந்த அந்த மர்மமான அறிகுறிகள் என்னென்ன? முதலாவது, மூக்கு ஒழுக ஆரம்பிக்குது. 2வது, லேசான தலைவலி. 3வது, அச்சு, பெரிய சத்தத்தோட ஒரு தும்மல். இத பார்த்ததும் அம்மா வந்து, நான் அப்பவே சொன்னேன்ல, மழையில நனைஞ்சா சளி பிடிக்கும்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிகுறிகளெல்லாம் நமக்கும் வந்திருக்குதானே? இப்போ கார்த்திக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அம்மா, இந்த மழைத்துளிகளுக்கு உள்ளே ஏதோ மாயாஜாலம் இருக்கா? மழைத்துளி தான் எனக்கு சளி கொடுக்குதா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சீக்ரெட் இருக்கா அப்படின்னு கேக்குறான். குட்டி நண்பர்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மழை தண்ணீர் நம்ம உடம்புக்கு நிஜமாவே கெடுதலா? இதற்கான விடைய நாம இப்போ தேட போறோம். அத்தியாயம் 3. உண்மையான வில்லனை சந்திப்போம். கார்த்திக்கோட அம்மா சும்மா இல்ல, அவங்க ஒரு சயின்ஸ் டிடெக்டிவ். சளி பிடிச்சதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அந்த உண்மையான வில்லன் யாருன்னு அவங்க இப்ப நமக்கு காட்ட போறாங்க. இவனை பாருங்க, இவன் தான் அந்த ரைனோ வைரஸ். பார்க்கறதுக்கு ஒரு கார்ட்டூன் வில்லன் மாதிரி இருக்கான்ல? ஆமா, இவன் ரொம்ப தந்திரமானவன். இவன் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னவன். இந்த குட்டி வில்லனோட வேலையே நேரா நம்ம மூக்குக்கும் தொண்டைக்கும் போய் அங்க அட்டாக் பண்றது தான். பொதுவே நமக்கு சளி வரதுக்கு இந்த மாதிரி வைரஸ்கள் தான் முழு காரணம். ஆக, இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை நாளா நாம நம்பிட்டு இருந்த ஒரு பெரிய கட்டுக்கதைய இப்போ உடைக்க போறோம். மழையால் சளி பிடிக்கும் அப்படிங்கிறது வெறும் கட்டுக்கதை. ஆனா உண்மை என்னன்னா, ரைனோ வைரஸ் தான் சளிய உருவாக்குது. இதுதான் சயின்ஸ். மழை நேரடியாக யாருக்கும் சளிய உருவாக்குறதில்ல. வைரஸ் தான் அந்த வேலையை செய்யுது. அத்தியாயம் 4. வைரஸ் எப்படி ஜெயிக்கிறது? இந்த குட்டி வில்லனான ரைனோ வைரஸால தனியா எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மழையோட உதவி கொஞ்சம் தேவைப்படுது. அது எப்படி நம்ம உடம்ப ஏமாத்துதுன்னு பாப்போம். இது ஒரு சூப்பரான சங்கிலி தொடர் வினை, அதாவது செயின் ரியாக்ஷன். ஸ்டெப் 1, நீங்க மழையில நனையும் போது ஈரம் பட்டு உங்க உடம்போட சூடு குறைய ஆரம்பிக்கும். ஸ்டெப் 2, உடம்பு குளிர்ந்து போகும்போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திங்கிற சூப்பர் கேடயம் கொஞ்சம் பலவீனமாகிடும். ஸ்டெப் 3, கேடயம் உடைஞ்ச உடனே இந்த வைரஸ் ரொம்ப ஈஸியா நம்மள அட்டாக் பண்ணிடும். மழையில நனைஞ்ச பிறகு அந்த ஈரமான துணியோடவே ரொம்ப நேரம் இருந்தா என்னாகும் தெரியுமா? நம்ம உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும். இந்த வைரஸ்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். குளிர்ந்த சூழ்நிலை கிடைச்சதும் அதுங்க ஒரு பிளே கிரவுண்ட்ல விளையாடுற மாதிரி ரொம்ப வேகமா வளரவும் பரவவும் ஆரம்பிச்சிடும். ஈரமான உடையும் குளிர்ந்த உடம்பு தான் வைரஸ்கான விஐபி ட்ரீட்மெண்ட். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் 1 விஷயம் இதுதான். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உண்மையான எதிரி அந்த வைரஸ் தான். மழை நம்ம எதிரி கிடையாது. ஆனா நம்ம மழையில நனைஞ்சு உடம்ப ஜில்லுன்னு வச்சுக்கும்போது நம்ம உடம்போட கதவை நாமளே திறந்து அந்த வைரஸை உள்ளே கூப்பிடுற மாதிரி ஆகிடுது. அத்தியாயம் 5, வைரஸை வீழ்த்துவது எப்படி? உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்திக் அடுத்த முறை அந்த வைரஸை எப்படி வீழ்த்துறான்னு இப்போ பாப்போம். இது ரொம்ப அருமையா நமக்கு என்ன காட்டுதுன்னா, நம்ம கார்த்திகோட சூப்பர் ஷீல்டு பிளான் எவ்வளோ பவர்ஃபுல்னு காட்டுது. மழையில விளையாடி முடிச்ச உடனே கார்த்திக் என்ன செஞ்சான் தெரியுமா? முதல்ல ஒரு நல்ல டவலை எடுத்து உடம்ப ஈரம் போக துவட்டிக்கிட்டான். 2வது, உலர்வான காய்ந்த ஆடைகளை மாத்திக்கிட்டான். 3வது, அம்மா கொடுத்த சூடான பாலை குடிச்சான். இதனால அவனோட உடம்பு சூடாகி நோய் எதிர்ப்பு சக்தி கேடயம் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பாத்தீங்களா?
மழைங்கிறது ஒரு கெட்ட விஷயமே கிடையாது. நீங்க தாராளமா மழையில குதிச்சு விளையாடலாம், பேப்பர் கப்பல் விடலாம். ஆனா விளையாடி முடிச்ச உடனே உங்க உடம்ப எப்படி சூடா வச்சுக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் உங்க சாமர்த்தியம் இருக்கு. உலர்வான துணி, ஒரு சூடான பானம், இது ரெண்டும் இருந்தா அந்த ரைனோ வைரஸ்னால உங்களை நெருங்கவே முடியாது. சரி குட்டி நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு பெரிய அறிவியல் உண்மையை கத்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான நேரம். அடுத்த முறை மழை பெய்யும் போது நீங்க விளையாட போவீங்களா? விளையாடி முடிச்சதும் அந்த கண்ணுக்கு தெரியாத குட்டி வில்லனான ரைனோ வைரஸ நீங்க எப்படி வீழ்த்துவீங்க? கார்த்திக் மாதிரி நீங்களும் உங்களோட சூப்பர் ஷீல்ட ரெடியா வச்சுப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அறிவியலோட விளையாடுங்க, பாதுகாப்பா இருங்க.